தமிழ்நாட்டிலே யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஒரு கோவில் வந்து குலசை முத்தாரம்மன் கோவில் தான். 20லேருந்து 30 வயசுக்குள்ள உள்ள பசங்க தான் நிறைய பேர் இங்க காளி வேஷம் கட்டிட்டு வருவாங்க. இவங்களா நம்ம இந்து மதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களை இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களா இல்லைன்னா இந்து மதம் நம்ம தலைமுறையோட அழிஞ்சு போயிடும். அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்து மதமே இருக்காது. சமீபமா நிறைய வீடியோக்குள்ள இவங்களை திட்டுற மாதிரி கம்மல் போடுறான், மண்டவோடு மாலை போடுறான், கையில வளையல் போடுறான்னு இவங்களை நிறைய பேர் திட்டுறாங்க. திட்டுறதெல்லாம் சரிதான். அது எதுக்காக போடக்கூடாதுன்னு தெளிவான விளக்கம் வந்து யாருமே இது வரைக்கும் கொடுக்கல. நம்மளோட வழிபாட்டு முறையை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமே தவிர என்னைக்குமே இவங்களை காயப்படுத்தக்கூடாது. நம்ம இந்து மதத்தில் இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் வழிமுறை, இதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத தெளிவாக இவங்களுக்கு விளக்கணுமே தவிர இவங்களை எந்த விதத்திலையுமே காயப்படுத்தக்கூடாது. எங்க தாத்தா கையில் வளையல் போடலை, எங்க மாமா மண்டை ஓட்டு மாலை போடலை, அதனால யாருமே இந்த உலகத்தில் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. போடக்கூடாதுன்னா அதுக்கான காரணமும் அதுக்கான விளக்கமும் நம்ம கரெக்டாக கொடுத்தாகணும். அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் இப்படி இருக்கிறாங்கன்னு நிறைய விளக்கம் கொடுக்குற மாதிரி நிறைய வீடியோக்கள் வருது. சாமியோட பெருமையை மகிமையை எடுத்து சொல்றதை விட்டுட்டு இவன் இது செய்யறான் அவன் அது செய்யறான்னு குறை சொல்றவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் நாங்க எல்லாருமே கரெக்டா தான் இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு எங்களோட மதத்தை நாங்க கொண்டு போவோம் நிரூபிங்க.